வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சிங்கர் சீசன் 11 முடிஞ்சதுக்கு அப்புறமேலு தான் நிறைய சர்ச்சைகள் அதனை பற்றி எழுந்திருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ சூப்பர் சிங்கர் சீசன் 11ஓட டைட்டில் வின்னராக நிக்கில் ஆயிருக்காரு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ரன்னரப்பாக நம்ம சரண்ராஜாவும் நம்ம திஷாதனாவும் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இந்த நிலைமையில ரெண்டு பேருமே தனக்குன்னு ஒரு பாதையை வகுத்து அதில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில தான் இப்போ சூப்பர் சிங்கர் சீசன் 11ஓட ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி ஒரு பெரிய சர்ச்சை இன்றைக்கி இணையதளத்தில் வைரலாக போயிட்டுருக்குது. அது என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டைட்டில் வின்னருக்கு நம்ம நிக்கில் தகுதியானவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டும் ஜட்ஜ்மெண்ட்டில் ஏதோ ஒரு பெரிய சீட்டிங் நடந்திருக்குது. எதனால் விஜய் டிவி நிக்கில டைட்டில் வின்னராக ஆக்கணும். ஏன்னா நிக்கில் இது வரைக்கும் பாடின நிறைய பாடல்கள் ஒன்றும் பெருசாக மக்கள் மனசையும் கவரல, ஜட்ஜஸையும் கவரல. அவர் ஒன்றும் பெருசாக ஸ்டாண்டிங் அவேஷனோ இல்லை பெரிய அளவுக்கும் தன்னுடைய பாட்டை பற்றின பாராட்டுகள் அவர் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி பேச்சுகள் எழுந்துட்டுருக்கு. அதை விட முக்கியமான விஷயம், சரண்ராஜா நிறைய இடத்துல ஜட்ஜஸோட அந்த அப்ரிஷியேஷனை வாங்கினது மட்டும் கிடையாது, நிறைய இடத்துல மக்கள் மனசை கவர்ந்துருக்கிறாரு அப்படிங்கிறது இப்போது சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரண்ராஜா ரன்னர் அப் ஆனதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜஸுக்கும் மக்களுக்கும் தெரியும், இது மக்களோட முடிவு, ஜட்ஜஸோட முடிவு, இதை நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் எப்படி ஒரு டைட்டில் வின்னரை போய் நீ சீட் பண்ணி வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டு நாங்கள் இந்த ஒரு பாட்டுக்காக ரிஹர்சல் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. நாங்கள் அங்கே ஒரு 15 to 25 மினிட்ஸ் ஒரு பாட்டை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நாங்கள் எடுத்துக்கிற ரிஹர்சல் டைம் கிட்டத்தட்ட 6 to 8 hours இருக்கும். அது வரைக்கும் நாங்கள் ரெஸ்ட் இல்லாமல் அந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது பலருக்குமே தெரியாது. அந்த இடத்துல நின்று பார்த்தா தான் எங்களுடைய வழிகள் தெரியும். ஜட்ஜஸ் நிறைய விஷயங்களில் கன்சாலிடேட்டடாக நாம் முடிவு பண்ணி தான் ஒரு பர்சனை இன்றைக்கி தகுதியானவர் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்களே தவிர, அவங்க ஜஸ்ட் லைக் தட் அந்த மாதிரி வந்துட மாட்டாங்க. ஸோ நிறைய பேருக்கு அது புரியறதில்ல. மக்களோட ஓட்டிங்கும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட ஜட்ஜஸோட ஒரு ஜட்ஜ்மெண்ட் 50% அப்படிங்கிற பட்சத்தில் மக்களோட ஓட்டிங் கிட்டத்தட்ட 50% இருக்குது. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்தால் தான் ஒருத்தர் டைட்டில் வின்னர் ஆக முடியும். ரொம்ப ஈஸியாகலாம் நம்ம விஜய் டிவியோட அந்த முதல் பரிசை தட்டிக்கிட்டு போக முடியாது. ஸோ நீங்கள் உங்களுடைய அந்த பேச்சுக்கள் ரொம்ப தவறாக இருக்குது. இது கண்டிப்பாக நிக்கிலோட மனசை ரொம்ப பாதிக்கும். அவன் இன்னைக்கு இந்த டைட்டிலை வின் பண்ணிட்டு கூட ரொம்பவும் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தான் நடக்கிறான். அவனுக்கு இது ரொம்ப கில்ட்டாக இருக்குது அந்த மாதிரி சொல்கிறான். ஆனால் நிக்கில் எவ்வளோ உழைச்சான் அப்படிங்கிறது ஜட்ஜஸுக்கும் எங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவன் அவனுடைய அந்த செம்மை கூட, அவனுடைய படிப்பை கூட விட்டுட்டு இந்த கெரியரை நோக்கி கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக அந்த படிப்பை கூட விட்டுட்டு இதை பண்ணிகிட்டு இருந்தான் அப்படிங்கிறது பல பேருக்கும் தெரியாது. அவங்களும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் எங்களை மாதிரி. நாங்கள் கிராமத்தில் இருக்கோம், அவங்க சிட்டியில் இருக்கிறாங்க. ஸோ இந்த சூப்பர் சிங்கரில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். நீங்கள் இந்த மாதிரி தயவு செய்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ரெக்வஸ்ட் பண்ணி தன்னுடைய ஃபேன்ஸ் கிட்ட சரண்ராஜா சொல்லியிருக்காரு. டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறமேலே எல்லா நம்ம யூடியூப் சேனல்ஸ்லேருந்து இன்டர்வியூ எடுக்க வருவாங்கள்ல, கலாட்டா, பிஹேன் நியூஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய சேனல்ஸ்லேருந்து இன்டர்வியூ எடுக்க வருவாங்கள்ல. அப்போ ஒரு இன்டர்வியூவர் நம்ம சரண்ராஜா கேட்ட கேள்வியில் அவருக்கு சொன்ன பதில் தான் இன்டர்வியூவரே கிட்டத்தட்ட ஆடி போயிட்டார். ஏன்னா இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு மனுஷன் இன்னைக்கு இந்த இடத்துக்கு இன்னைக்கு தன்னுடைய அவருடைய அந்த சொல்கிறாருல்ல, அதில் எந்த விதமான மாறுதலும் கிடையாது, அப்படியே இருக்கிறாரு மனுஷன் அப்படிங்கிறது தான் அவர் பார்த்து திகிச்சு போன ஒரு விஷயம். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி சொன்னார். ஏன்னா அவ்வளோ மோசமான வாழ்க்கையில் இருந்து தான் நாங்கள் இன்றைக்கி மேலே வந்திருக்கிறோம். இன்றைக்கி எங்களுக்கு இதெல்லாம் வேணால் கிடைச்சது ஒரு புதுசாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையோட அடிமட்டத்தோடு நாங்கள் பார்த்தவங்க எங்களுக்கு அதுக்கு மேலே வறுமையோ பசியோ எதுவுமே எங்களை வாட்டிட முடியாது. நாங்கள் இன்றைக்கி மேலே வந்திருக்கிறோம் அப்படின்னா பல அடிகள், பல வலிகள், பல போராட்டங்கள், பல காயங்களை கடந்து தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டையோ ஒரு டைட்டில் வின்னரையோ வாட் எவர் அந்த ஸ்டேஜ் மேலே இருக்கிறவங்களை நீங்கள் ஒரு தடவை பேசணும்னு நீங்கள் நினைக்கும் போது தயவுசெய்து அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு தடவை நினச்சி பாருங்கள். அவங்க வாழ்க்கையோட காயங்கள், போராட்டங்களை ஒரு தடவை நீங்கள் எண்ணி பாருங்கள். அதை நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது நான் ஹோட்டலில் வேலைக்கு போவேன். அப்போ நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஹோட்டல் வேலைக்கு போகும்போது எனக்கு சின்ன சின்ன வேலை கொடுப்பாங்க. டம்ளருக்கு தண்ணி ஊற்றுறது, எச்சலை எடுக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் போக போக நான் பார்சல் கட்டுறது, தோசை போடுறது, தோசை மாஸ்டர் அளவுக்கு ஆயிட்டேன். ஆனால் நான் அந்த சின்ன வயசில்
ஒரு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து என்ன மாதிரியே வந்து ஒரு 10-11 வயசு 11வது படிக்கிற பையனாக இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஃபேமிலியோடு அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வருவாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அந்த குழந்தை தண்ணி கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஊற்றலை. அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கும் அதே வயசு அப்படிங்கிறதுனால நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வரேன். ஸோ எனக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும், பசி இருக்கும், தூக்கம்லாம் இருக்கும். ஸோ ஒரு 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 10வது படிக்கிற பையனுக்கு என்ன மென்டாலிட்டி இருக்குமோ எனக்கும் அதுதான் இருந்தது. ஸோ வந்து ஆனால் எனக்கு அந்த அந்த ஸ்டேஜில் இருக்க வேண்டிய ஆசைகளும் இருக்கும்ல. நம்மளும் அப்பா அம்மா கூட இப்படி வெளியில் போகணும், இந்த மாதிரி நல்ல நல்ல ஹோட்டலில் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி இருக்கிற ஒரு நார்மலான பர்சன் தான் நான் வந்து அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத வந்து நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் வந்து அவங்க சாப்பிட்டு முடிச்சா இலை எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேறு ஏதாவது அவங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம கூப்பிடுவாங்கல்ல, ஸோ அதுக்காக நான் பக்கத்துலேயே இருக்கணும். அதுக்காக தான் நான் பக்கத்துலேயே இருந்தேன். ஆனால் அந்த ஐயா வந்து என்ன நினச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன் என் பையன் சாப்பிட்றத பார்த்துக்கிட்டே இருக்க, நீ பார்த்தா அவனுக்கு வயிறு வலிக்கும், தயவுசெய்து உள்ளே போ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவங்க பையனோட வயசு தான் எனக்கும் இருக்கும், கூடவோ குறையவோ எனக்கும் அதே வயசு தான் இருக்கும். ஆனால் அந்த சார் வந்து பேசுறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் வந்து கோவமாவோ இல்லை ஒரு கடினமான வார்த்தைகளையோ நான் யாரை பார்த்துமே பேச மாட்டேன். திட்டினாலும் சரி, என்ன புகழ்ந்தாலும் சரி, சரிங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிடுவேன். அடிக்கடி மிஸ்கின் சார் கூட சொல்லுவார், டே உனக்கு இந்த பணிவு தாண்டா உன்னை நீ நினச்சி பார்க்காத இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போக போகுது, இதை மட்டும் உன் வாழ்க்கையில் விட்டுறாதரா, உனக்கு இது பெரிய சொத்துடா கிடச்சிது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் எனக்கு தெரியல, எனக்கு இயல்பாகவே இது இருந்தது. நான் நான் என்னுடைய யூஜியில் தமிழ் தான் எடுத்தேன். தமிழ் தான் என்னுடைய மெயின் இதாக எடுத்தேன். ஸோ வந்து அதனாலே எனக்கு இன்னும் பணிவு, தமிழ் படிக்க ஒரு பேசுகிற போது அதுக்கப்புறம் ஐயா அந்த மாதிரி தான் ரொம்ப மரியாதையாக ரொம்ப கொஞ்சம் வயசானவங்களாம் பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்படி சொன்னார். எனக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சடனாக நான் உள்ளே போய் என்ன பண்ணேன்னா அழ ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மேலே உள்ளே போனப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணார், தம்பி இந்த வந்து இலைய எடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் வந்து அதை சிந்திட்டான். அதாவது தண்ணி ஊற்றும் போது ஊற்றிட்டான். அதனால அதை இலையை எடுத்துகிட்டு வேறு இலையை போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பையன் வயசு தான் எனக்கும் இருக்கும், ஆனால் என்னை வந்து ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணார். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் கடந்து தான் வந்திருக்கேன். இன்னும் நிறைய அந்த மாதிரி ஹோட்டலில் நிறைய இன்சிடென்ட் நடக்கும். அந்த மாதிரிலாம் எனக்கு நடந்திருக்குது. அதெல்லாம் நான் பெருசாக சொன்னதில்லை, என் அப்பா அம்மாக்கிட்டே சொன்னதில்லை, முக்கியமாக நான் எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னது கிடையாது. ஆனால் அம்மா இதெல்லாம் தாங்கவே தாங்காது. ஆனால் ஒரு ஏழையோட வாழ்க்கையில் இந்த கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி நாங்கள் அந்த இடத்துல வந்து நாலு பேர் முன்னாடி நாங்கள் நிற்கிறோம். இவ்வளோ டைமுக்குள்ளேயும் நான் வந்து என்னுடைய பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணிக்குவேன், நான் படிச்சுக்குவேன், நான் அப்பா அம்மாவுக்கு வேலை செஞ்சு தருவேன், அப்பாவை தொந்தரவு பட மாட்டேன். எனக்கு எதாவது புக்கு வாங்கணும், செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும் அப்படி இப்படின்னா ஒரு பென்சிலை கூட நான் சம்பாரித்து நானே வாங்கிக்குவேன். அப்பாவை நான் எந்த தொந்தரவுமே பண்ண மாட்டேன். அம்மாவுக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாத போயிடும். ஸோ வந்து அம்மா அப்பா வந்து எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடய தான் நான் இது வரைக்கும் இருக்கிறேன்.